ஏதோ சொல்ல வந்தீங்க? என்ன? இல்ல, ஏதோ சொல்ல வந்தீங்க. இல்லையே. உங்க கண்ணு ஏதோ பேசின மாதிரி. ஏன் கண்ணா? கண்ணு எப்படி பேசும்? இல்ல, ஏதோ சொல்ல வந்த மாதிரி. அதான். அது அண்ணன் வந்து முன்கோபக்காரரு. மற்றபடி பொய் பித்தலாட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப நல்லவர். அதான் சொல்ல வந்தேன். அதுக்குள்ள நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. புரியுது. மண்ணை காப்பாற்ற போராடுறவங்க எப்பவுமே மனுஷங்களை ஏமாற்ற மாட்டாங்க. ஒரு இனத்தோட வரலாற அரசியல் லாபத்துக்காகவும் தனிப்பட்ட விரோதத்துக்காகவும் மாற்ற முயற்சி பண்றாங்க. எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் எல்லாத்தையும் பார்த்தும் பார்க்காத மாதிரி போக வேண்டியிருக்கு. சரி, அதை விடுங்க. நம்ம சொல்ல வந்ததை மறந்துட்டு வேற எதையோ பேசிட்டு இருக்கோம். பரவாயில்ல, நீங்க இங்க இருந்துட்டு எங்க கஷ்டத்தை புரிஞ்சு பேசுறீங்களே. தர்மா, என்னோட இனத்துக்கு உதவத்தான் முடியல. அட்லீஸ்ட் உங்க வலியாவது பகிர்ந்துக்கலாம்ல. இதுக்கு மேல நாம பேசி ஒன்றும் ஆக போறதில்ல. என்ன ஆனது ஆயிப்போச்சு, அவ்வளவுதான். மலாய் டீ ரெடி. எடுத்துக்குங்க மகாராணி, எடுத்துங்க ராஜா. கதிரை நீங்க எடுத்துங்க, இதை நான் சாப்பிட்றேன். நீங்க இன்னும் கல்யாணம் பண்ணலையா? எங்க அண்ணன் நல்லவர், வல்லவர், திறமையானவர். அவருக்கு தான் ஒரு பொண்ணு அமைய மாட்டேங்குதே. அண்ணன், உங்க அண்ணன் நல்ல மனசுக்கு அவர் நினைச்ச மாதிரியே பொண்ணு கிடைக்கும். சீக்கிரம் கிடைச்சா நல்லது. அவ்வளோ அவசரம் இருந்தா அவரே ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து காதலிக்க வேண்டியதானே? ஒரு சில பொண்ணுங்க அவரையும் பாக்குது. ஆனா அவருக்கு தான் இந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம் வரமாட்டேங்குது. கிரீஸ்ல தான் அடிக்கடி வலிக்கு விழுறாரு. காதல்ல வலிக்கு விழுந்தாவுல கல்யாணம் நடக்கும். சரி சரி சரி. வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏங்க, அவர் தான் ஏதோ கிண்டல் பண்றாருன்னா நீங்களும் சேர்ந்துக்கிட்டீங்களா? வந்ததுல இருந்து எங்களுக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கீங்க. அதுக்கெல்லாம் நாங்க என்ன கைமாறு செய்ய போறோம் தெரியல. நீங்க கைமாறு எதிர்பார்த்து உதவி செய்யறவர் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் எங்களுக்குன்னு கடமை இருக்கு இல்லையா? இந்த கைமாறு இதெல்லாம் எதுவும் வேண்டாம். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நன்றி. தர்மா, இதான் என் செட்டு. நாளிலேருந்து நீங்க தாராளமா வேலைக்கு வரலாம். கண்டிப்பா வந்துருங்க. என்னாச்சு? ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. என்னங்க, டீ ஆறிட போகுது, குடிங்க. ஆறி போச்சு. கெதியா வந்திருக்கலாம்ல. என்ன விடியறதுக்கு முன்னாடியா? ஆமா. இன்னும் கோவம் குறையலையா உனக்கு? உன்னை பார்க்காத வரைக்கும் கோவமா தான் இருந்தேன். ஆனா இப்ப இல்ல. ஆனா உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது செல்வா. காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா? இங்க வேற ஆக்களோட தங்கி பழக்கம் இல்ல தானே. ஊர்ல காட்டுக்குள்ள கூட சனங்கள் இருக்கும். எங்கட ஊர்ல சாகரத்துக்கும் ஆட்கள் வருவாங்க. என்ன சொல்ற? ஊர்ல கொத்து கொத்தா தானே சாகுறாங்க, அதை சொன்னேன். நான் இரவு ஒரு சொட்டு கூட நித்திர கொள்ளையில. அவன் என்னை வெறிச்சு பார்த்துட்டு இருந்தான். நல்லது தானே. உனக்கு என்ன லூசா செல்வா? நான் அவனை பத்திரமா பார்த்துக்கொள்ள சொல்லிட்டு போனேன். அதான் அவன் தூங்காம உடனே பார்த்துட்டு இருந்திருக்கான். நான் சொன்னேன் தானே, நிரஞ்சன் நல்லவன். இப்ப அவன் எங்க போயிட்டான்? யாருக்கு தெரியும் எங்க போய் தொலைஞ்சானோ தெரியல. எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு கிடைச்ச வாழ்க்கைய அடுத்தவங்களுக்கு தொந்தரவு எல்லாம் வாழ பழகிக்கோ செல்வி. அதை விட்டுட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னா குறிப்பா இந்த உலகத்துல வாழவே முடியாது.
இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல செல்வா. இங்க என்ன தவிக்க விட்டுட்டு நீங்க மட்டும் அங்க நல்லா நித்திர கொண்டுட்டு வரீங்களா? என்ன நீ வந்து பாத்தியா? ஆமா, இதை வேற வந்து பார்க்கணுமாக்கும். ஏன் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? எப்படி தெரியும்? அதான் உங்க கொரட்டை சத்தம் 4 தெருவு தாண்டி இங்க கேக்குதே. என்ன குத்தி காட்டுறியா செல்வி? பின்ன என்ன, ஊர் உறவெல்லாம் தொலைச்சிட்டு நீ தான் தஞ்சோன்னு நான் வந்தேன். நீ எவனோ ஒருத்தனோட தங்க வச்சுட்டு நீ உன் சொந்த பந்தத்தோட போய் தூங்கிட்டு வர. என்ன செல்வி திரும்ப திரும்ப அவங்கள பத்தி குத்தி குத்தி காட்டிக்கிட்டு இருக்க? நைட்டு ஃபுல்லா தூங்காதனால கண்ணு ரொம்ப வலிக்குது. கண்ணு வலிச்சா கூட பரவாயில்ல, மருந்து போட்டுக்கலாம். மனசு வலிக்குது செல்வா. யார் மருந்து போட்டு விடுவா சொல்லு? இங்க பாரு செல்வி, ஒரு நாள் பொழுது தானே, அதுக்கே வருத்தப்படுற? அந்த ஒரு நாளும் முடிஞ்சு போச்சு, அப்புறம் என்ன? நீ சாதாரணமா சொல்லிட்ட செல்வா. அது கடந்து வர எவ்வளவு சங்கடப்பட்டேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். உனக்கு எங்க தெரிய போகுது? என்ன செல்வி இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்க? ஊரை விட்டு அப்பா அம்மா சொந்தங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கட சனங்கள் எவ்வளவு பேர் தேசாத்திரியா அகதிகளா உலகம் பூரா திரியிறாங்க தெரியுமா? இப்படி திரியிற எங்களுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, வேற்று பிரிவினை கிடையாது. இங்க எங்களோட ஊருக்காரங்க இருந்தா அவங்களும் உறவுக்காரங்க தான். அக்கா தங்கச்சி மாமா மச்சான் இப்படி ஏதாவது ஒரு உறவுமையை சொல்லி வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதான். ஊர்ல மாதிரி இங்க வாழணும்னு நினைச்சா நாம நிம்மதியா வாழ முடியாது செல்வி. ஏன் உனக்கு காதலே வராதா? காதல் இருந்திருந்தா இப்படி பேச மாட்டேடா செல்வா. பா, இந்த யுத்த வாழ்க்கை உன்னை ரொம்ப மாத்தி வச்சிருக்கு. காதல் இருந்திருந்தா உனக்கு நான் பொக்கிசமா தெரிஞ்சிருப்பேன். அப்படியா? எங்கள் பாவங்கள் போக்கிடவே, எங்கள் சாபங்கள் நீக்கிடவே, எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே, உமக்கே ஆராதனையே. எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே, உமக்கே ஆராதனையே. ஆராதனை 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 ஆராதனை. எங்கள் பாவங்கள் போக்கிடவே, எங்கள் சாபங்கள் நீக்கிடவே, எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே, உமக்கே ஆராதனையே. எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே, உமக்கே ஆராதனையே. ஆராதனை 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 ஆராதனை. எங்கள் பாவங்கள் போக்கிடவே, எங்கள் சாபங்கள் நீக்கிடவே, எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே, உமக்கே ஆராதனை. அருமையா பண்ணீங்க கண்ணுங்களா. யாருப்பா சொன்னது உங்களுக்கு கண்ணில் என்ன? உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், எங்களுக்கு தான் ஒண்ணுமே தெரியல. என் பேர் ஜோசப், இந்த சர்ச்சில் தான் ஃபாதரா இருக்கிறேன். வணக்கம் வணக்கம் ஃபாதர். தம்பிகளா, உங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய இசைஞானத்தை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு அதை ரோட்ல பிச்சை எடுக்கிறதுக்கு பயன்படுத்துறீங்க பாத்தீங்களா? அதை நினைச்சா தான் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வேற என்ன ஃபாதர் எங்களால செய்ய முடியும்? நீங்க வாழ்றதுக்கு காசு தானே வேணும், அதுக்காகத்தானே பாடுறீங்க.
ஆமா ஃபாதர். நான் காசு கொடுத்தா பாடுவீங்களா? பாடுவோம் ஃபாதர். சரி, இனிமே நீங்க பிச்சை எடுக்கிறதுக்காக பாட வேணாம், இயேசுக்காக பாடுங்க. உங்க பாட்டு அவரை போய் சென்றடையும். அதுக்கு நான் உங்களுக்கு பணம் தர்றேன். நாளைக்கு மாசு இருக்கு, காலையில 8 மணிக்கெல்லாம் சர்ச்சுக்கு வந்துருங்க, சரியா? சரி ஃபாதர். ரொம்ப நன்றி ஃபாதர். ஃபாதர், ஃபாதர். சொல்லு தம்பி. வணக்கம் ஃபாதர். நானும் பாட்டு கற்றுக்கணும் ஃபாதர். அதுக்கு என்ன, பாட்டு கத்துக்கலாமே. ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க? நீ அவங்க கூட வந்த பையன் இல்லையா? ஆமா, அப்ப நீ யாரு? ஃபாதர், நாங்கள் சிலோன்காரங்க. இங்கே எங்கள் மாமா வீட்டில் தான் இருக்கோம். என் பெரிய கதை ஹோட்டலில் வேலை பார்த்து என் சின்ன அக்காவை படிக்க வைக்கிறாங்க. என் கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ண 2 லட்சம் வேணும்னு டாக்டர் சொல்கிறாங்க. நானும் பாட்டு கற்றுக்கிட்டா இவங்கள மாதிரி பாடலாம்ல. அக்கா பாவம் ஃபாதர், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதான் ஃபாதர் நானும் பாட்டு கற்றுக்கலான்னு. தம்பி, உன் நிலைமை எனக்கு புரியுது. இயேசு மேல நம்பிக்கை வச்சா உன் பார்வைக்கு வழி பிறக்கும். இயேசு உன்னையும் உன் குடும்பத்தையும் முழுமையா ஆசீர்வதிப்பார். நீ உங்க அக்காவை கூட்டிட்டு நாளைக்கு சர்ச்சுக்கு வா. நீ பாட்டு கத்துக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ரொம்ப நன்றிங்க ஃபாதர். நல்லா இருப்பா, எந்திரிப்பா. தேங்க்ஸ் ஃபாதர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஃபாதர், எனக்கு பாட்டு வருமா ஃபாதர்? ஆர்வம் இருக்குல்ல, ஆர்வம் இருந்தா இளையராஜா மாதிரி கூட நீ வரலாம். ரொம்ப நன்றி ஃபாதர். சரி, அப்ப நாளைக்கு சர்ச்சுக்கு உங்க அக்கா கூட வந்து பாரு. கண்டிப்பா வரேன் ஃபாதர். பத்திரமா போயிட்டு வா. சரி ஃபாதர். அண்ணே, என்னண்ணே லோடெல்லாம் ஏத்தாம அப்படியே இருக்கு? அதை ஏப்பா கேட்குற? லோடு மேலாம் ஸ்ட்ரைக்கு. எவனை கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறான். கதிர் வேற வந்தா கத்துவாப்புலப்பா. எப்படியாவது ஏத்தி ஆகணுமே. சரக்கு வேற போய் ஆகணுப்பா. ஏப்பா தர்மா, நீ எனக்கு ஒரு உதவி பண்றியா? சொல்லுங்கண்ணே. இந்த சரக்கெல்லாம் நீ பாத்துக்க. எவனாவது கிடைச்சானா கையோட போட்டு கொண்டாந்துடுறேன். சரி. நீ இங்கே இரு. இந்த வரேன். ஏப்பா தம்பி, யாருப்பா லோடெல்லாம் ஏத்துனது? நீங்க தான் அவசரமா போடணும்னு சொன்னீங்க, அதனால நானே லோடு ஏத்திட்டேன். உன்னை யாருப்பா இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னது? கதிர் வந்தா திட்டுவாப்லப்பா. அண்ணா, நான் ஒன்றும் தப்பா லோடு ஏத்தலையே. அப்புறம் எதுக்கு அது இல்லப்பா, லோடு ஏத்தாம இருந்தா வேற ஏதாவது செஞ்சு சமாளிச்சிருப்பாரு. நீ ஏத்துனதுன்னு தெரிஞ்சுன்னா திட்டுவாரேப்பா. ஏன் நாங்களாம் லோடு ஏற்றக்கூடாதா? அது இல்லப்பா, முத வேலைக்கு வந்திருக்கீல்ல, வெயிட்லாம் தூக்க கூடாது. கதிர் வந்தா திட்டுவாப்புல. அட போங்கண்ணே, இது என்ன கேவலமான வேலையா? நானா செய்யணும் தானே நான் செஞ்சேன், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அதுக்கு இல்லப்பா, அது அதுக்கு ஆளுங்க இருக்காங்க, அவங்க தான் செய்யணும். அண்ணே, அவசரத்துக்கு யாரும் இல்லைன்னு தான் நான் பண்ணேன். இதை ஒரு கொலை குத்தம் மாதிரி பேசாதீங்க. கதிர் வரட்டும், நான் பேசிக்கிறேன். வா கதிர். எப்போ வந்தீங்க தர்மா? இல்லை, இப்போதான். ஆமா, லோட் மேன்லாம் அங்க இருக்காங்க. லோட் யார் ஏத்துனா? உண்மையை சொல்லிடுறப்பா,
தர்மா தாப்பா எல்லாரோடையும் ஏற்றிட்டாப்புல. என்னப்பா என்ன பார்த்து முறைக்கிற? லோடு ஏற்றுறதுக்கு ஆள் கிடைக்கலப்பா. லோடு மேன் வரலன்னு ஆள் கூப்பிட போயிருந்தப்பா, அதுக்குள்ளே ஏற்றி வச்சுட்டாப்புல. லோடு மேன் வர்றக்குள்ளே அவரே ஏற்றி வச்சுட்டாருப்பா. நான் என்னப்பா பண்ணுறது? இப்போ என்ன பண்ண சொல்கிற? ஏன் நீங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறீங்க? அதுக்கு தான் ஆள் இருக்காங்கல்ல. லோட்மேன் யாரும் இல்லைன்னு அண்ணா சொன்னார். வேலைன்னு வந்துட்டா எல்லா வேலையும் நாம தானேங்க செய்யணும். வேலைன்னு வந்துட்டா பார்க்கக்கூடாது தான். நான் யாழ்னிக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாங்கல்ல. அண்ணனுக்கு வேலை தரேன்னு கூப்பிட்டு மூட்டை தூக்க விட்டேன்னு நினைப்பாங்கல்ல. அப்படியெல்லாம் யாழ்னி நினைக்காது. நீங்கள் எனக்கு வேலை கொடுத்ததே பெரிய விஷயம். இல்லை, இனிமேல் இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்கள் எங்கள் மேலே காட்டுற அக்கறையும் பாசமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. வாழ்க்கையில் உங்களை நாங்கள் மறக்கவே மாட்டோம். எல்லாம் ஒரு காரணமாக தாப்பா. நீ சிலோனுக்காரங்கன்னு அவங்க மேலே அன்பு செலுத்துறீல, அதை சொன்னப்பா. சரி, டிஃபன் சாப்பிட்டீங்களா? இல்லை, நான் இன்னும் சாப்பிடல. சரி வாங்க ஹோட்டல் போகலாம். இல்லை, மச்சான் ஹோட்டலில் சாப்பிட வரக்கூடாது. ஏன்பா தமிழ்நாளுங்க ஹோட்டலில் சாப்பிட மாட்டியா? ஆஹா, அங்கே கியூ பிரான்ச்காரங்க வருவாங்க, மாட்டிக்குவோம். அதனால தான் மச்சான் ஹோட்டல் பக்கமே நான் வரதில்லை. அதுவும் சரிதான். நீங்கள் எங்கே இருங்க, நாங்கள் சாப்பிட்டு உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டுறோம். சரியா வாங்க. சரிங்க. எங்களுக்கு சிலோன்காரங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க பேசுற தமிழ் ரொம்ப இனிமையா இருக்கும். அப்படியா? அதனாலதான் புரோக்கர் சொன்ன உடனே இங்க வந்தோம். ஆமா, ஊர் நிலவரம்லாம் இப்ப எப்படி இருக்கு? இனிமே அங்க போறதா இருக்கீங்களா இல்ல இங்கே செட்டில் ஆக போறீங்களா? எங்க ஊர்ல இன்னைக்கு நேத்தா பிரச்சனை நடக்குது. விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து ஏதாவது பிரச்சனை தான். இங்கேயே பல வருஷமா வாழ்ந்து பழகிட்டோம். இனிமே அங்க போய் என்ன செய்யறது? நாங்க இந்தியாவுக்கு வந்தப்போ நீங்க பார்க்க போறீங்களே என் பொண்ணு ராகினி, அவ ரொம்ப சின்ன புள்ள. அவளுக்கு இப்ப எங்க ஊர்ல என்ன நடக்குதுன்னே தெரியாது. பொண்ணுக்கு உங்க ஊர்க்காரங்களை கல்யாணம் செய்ய விருப்பமா இல்ல எங்க ஊர்ல உள்ளவங்களை கல்யாணம் செய்ய விருப்பமா? அதென்ன அப்படி கேட்டுட்டீங்க? என் பொண்ணு இங்கதானே காலேஜ் படிக்கிறா. இந்த ஊரு பழக்க வழக்கம்லாம் அவளுக்கு நல்லா தெரியும். அதனால இங்கே செட்டில் ஆகணும்னு தான் ஆசைப்படுறா. அது மட்டும் இல்ல, என் பேச்ச எப்பவும் மீற மாட்டா. நீங்க சரின்னா நாம மத்த விஷயங்கள்லாம் பேசலாம். சார் ஏன் பேசாம இருக்காரு? அவர் எப்பவும் அப்படிதான், ரொம்ப பேச மாட்டாரு. நீ பேச விட்டுருவியா? உங்க நாட்டுல உள்ள பழக்க வழக்கம் வேற, இங்க உள்ள பழக்க வழக்கம் வேற இல்லையா? அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க, எல்லாமே ஒண்ணுதான். வந்த இடத்துல என்ன நடைமுறையோ அதத்தானே பார்க்கணும். இங்க வந்ததும் நாங்க தமிழ்நாட்டுக்காரங்களாவே மாறிட்டோம்ல. நீங்க தான் தமிழ்நாட்டுக்காரங்களா மாறிட்டீங்க. ஆனா உங்க பேச்சுல சிலோன் சாயல் அப்படியே இருக்கு. மாப்பிள்ள அழகா மட்டும் இல்ல, தெளிவாவும் பேசுறாரு. சரி, மத்த விஷயங்கள்லாம் எப்படி? சரோஜா, கையை நினைச்சிட்டு பேசலாம். முதல்ல பொண்ணை பாத்துருவோம். அதுக்கு என்ன, எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொம்பளை புள்ள. அவளுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறோம்? எல்லாம் அவளுக்கு தான். நாளைக்கே வேலைக்கு போனாலும் நல்லா சம்பாதிப்பா. கெட்டிக்காரி. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு தெரிஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். பொண்ணை பெத்த நீங்க தான் சொல்லணும். சரி, நான் நேரடியாவே சொல்லிடுறேன். 50 பவுன் நகை, 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் தரலான்னு முடிவு பண்ணிருக்கேன். பொண்ணை பார்த்துட்டு அப்புறம் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். சரிங்க. இப்ப பொண்ணை வர சொல்லுங்க. யாழினி, ராகினியை ரெடி பண்ணி கூட்டிட்டு வாமா. நீங்க பேசிட்டு இருங்க, நான் கூட்டிட்டு வரேன். இப்ப வந்துடுவா. சரி. ராகினி, அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ இன்னும் ரெடி ஆகாம இருக்க? இந்த பூ வச்சுக்க. ராகினி, சீக்கிரம் ரெடி ஆகுமா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் தப்பா நினைக்க போறாங்க. நானா கூப்பிட்டேன்? அவங்கள டீ எல்லாம் குடிச்சிட்டு கிளம்ப சொல்லு. விளையாடுறதுக்கு இது நேரம் இல்ல. நானா விளையாடுறேன்? நான் தான் என் முடிவை அப்பவே தெளிவா சொல்லிட்டேன்ல. என் மனசுல தர்மா மாமாவை தவிர வேற யாருக்கும் இடம் இல்லைன்னு. யோசிச்சுதான் பேசுறியா? இதுல நான் யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இது நான் ஏற்கனவே எடுத்த முடிவு. இதுல எந்த மாற்றமும் இல்ல. நான் மாறவும் மாட்டேன். ராகினி, எங்க சூழ்நிலை உனக்கு நல்லாவே தெரியும். நிக்க கூட இடம் இல்லாம ஓடிட்டு இருக்கோம். உனக்கு கிடைக்கிற நல்ல வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு எங்க கூட நாடோடி மாதிரி அலைய போறியா நீ?
நீ என்ன சொன்னாலும் அது என் காதுல விழாது. நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். உயிர் போற வரைக்கும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நான் செத்ததுக்கு அப்புறம் வேணா அம்மா சொல்ற மாப்பிளைய எனக்கு தாலி கட்ட சொல்லு. எல்லாருக்கும் இப்படி அமைதியான வாழ்க்கை கிடைக்காது. உங்க அம்மா உனக்கு நல்லதுதான் செய்வாங்க. அதை விட்டுட்டு எங்க கூட சேர்ந்து உன் வாழ்க்கை நீ பணைய வைக்க வேண்டாம். எனக்கு வாழ்வோ சாவோ அது தர்மா மாமா கூட தான். சரி, வீட்டுக்கு வந்தவங்கள அலட்சியப்படுத்த கூடாது. அவங்க உனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அத்தை வேற கூப்பிட்டாங்க. ப்ளீஸ் ராகினி, ரெடி ஆயிடு ப்ளீஸ். சரி, நீ போ, நான் வரேன். சீக்கிரமா வா.